Hi everyone, welcome to my channel. போன வீடியோவில் இன்விசிபிள் ஹேண்ட் டிராயிங் போட்டிருந்தேன்ல, அதோட லாஸ்ட்டில் பனானா பிக்சர் அப்படின்ற இந்த இமேஜ் காமிச்சிருந்தேன்ல, இதை ஃபுல்லாக எப்படி பண்ணன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோலன்னு சொல்லியிருப்பேன். வாங்க அதை காட்டுறேன். இந்த பனானா டெக்ஸ்ட்டை எப்படி கொண்டு வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நீங்கள் சஃபாரி போயிட்டு பனானா பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி கேலரியில் இங்கே செலக்ட் இம்போர்ட் ஃபோட்டோன்னு இருக்குல்ல, ஃபோட்டோக்கு போயிட்டு இந்த பனானா பிக்சர் சூஸ் பண்ணிங்கன்னா இது வரும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் கேன்வாஸ் அதுவே கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு லேயர் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வச்சுக்கோங்க. இப்போ இந்த லேயர் பண்ணுறீங்கன்னா அதை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதுதான் இந்த பனானா லேயர். இதில் இல்லைன்னா நீங்கள் லேயர் பண்ணக்கூட தேவையில்லை, பண்ண வேணாம். இங்கே ஆக்ஷன்ஸில் போயிட்டு ஆட் போயிட்டு லாஸ்ட்டில் ஆட் டெக்ஸ்ட் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் இங்கே பனானா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும், பனானான்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு நியூ லேயர் டெக்ஸ்ட்டே வந்துடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் அந்த பனானா ஷேப்புக்கு, இந்த பனானா அப்படியே தெரியும். நான் வேணா இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பனானா பிக்சர் சூஸ் பண்ணிங்கன்னா அதுவே இந்த கேன்வாஸ் உருவாக்கிடும். இப்போ நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்திருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இரேஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோட்டோ மாதிரி தெரியும், அதனால அதை இரேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேயர் தெரியுதுல்ல, இதை அப்படியே கொஞ்சம் இந்த மேலே தூக்கிட்டுங்க, உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு மேலே தூக்கிக்கோங்க. அடுத்தது இன்னொரு லேயர் இப்படி பண்ணிட்டு கீழே எடுத்துக்கோங்க. கீழே கொண்டு வந்துட்டு, சாரி இதை சொல்ல மறந்துட்டேன், ஆக்ஷன்ஸில் போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் போயிட்டு டெக்ஸ்ட் இங்கே மாதிரி வரும். கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் பிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். வேறு ஏதாவது கலர் இருந்தால் அது தப்பாயிடும், அதனால தான் சொல்கிறேன். அடுத்து பனானான்னு டைப் பண்ணிக்கோங்க. பனானான்னு டைப் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்னாப்பிங்கில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்னாப்பிங்கில் வச்சுட்டு இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பனானா கிட்ட கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த பனானா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரேப் இருக்குல்ல, ரேப்புக்கு போயிட்டு 1 மினிட் இதை இப்படி கீழே இங்கே கொஞ்சம் கொண்டு வந்துக்கோங்க, கரெக்டாக இங்கே இருக்கணும். அப்புறம் ரேப்புக்கு போயிட்டு இதை கொஞ்சம் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு இந்த ஏவை அப்படியே மேலே கொண்டு வந்துக்கோங்க. இந்த பனானா ஷேப்புக்கு அப்படியே கொண்டு வரணும். இதை அப்படியே சின்னதாக கூட ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே இந்த பனானா ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த லெட்டர்ஸும் அப்படியே பனானா கூடயே அப்படியே போகிற மாதிரி இருக்கும். பண்ணிட்டு இந்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயர் அப்படியே கீழே கொண்டு வந்துக்கோங்க. அப்புறம் இந்த லேயரில் போயிட்டு அப்படியே ஆட் இல்லைன்னா லைட் கலர் கொடுத்துக்கோங்க. நான் ஆடே கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்துட்டு, சாரி லைட் கலர் கொடுத்துக்கோங்க, அப்போதான் இரேஸ் பண்ணும்போது அது தெரியும். இது நார்மல்லே இருக்கட்டும். இந்த லேயரில் போய் கொடுத்துக்கோங்க லைட் கலர். இப்போ அந்த பனானா டெக்ஸ்ட் அப்படியே வந்துருமா? நீங்கள் பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மோனோலைன் ப்ரஷ்ஷை கொஞ்சம் நான் அதிகமாக்கி வச்சுருக்கேன், அதனால தான் இது பெருசாக தெரியும். இப்போ சைஸ் 100ல் வச்சுட்டு இங்கே இந்த பனானா டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு கலர் அடிச்சிங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அது வேணான்னு நினைக்கிறேன், சரி விடுங்க. என்னன்னு தெரியல, இது ஒர்க் ஆகல. இருங்க நான் செக் பண்ணிட்டு காமிக்கிறேன்.
என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் வந்து யூடியூப் போயிட்டு அப்படியே டைரக்டா ப்ரோக்ரியேட் போனதுனால அது வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால மறுபடியும் அந்த யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரோக்ரியேட் போனதுனால இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த பனானா லேயர் சூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த வெட் பென் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் இந்த டெக்ஸ்சர்ல இருக்கும். அதை எடுத்துட்டு இந்த கரெக்டா இந்த பனானா ஷேப்புக்கு இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். நீங்க வெளியில போனா கூட அது கரெக்டா தான் தெரியும், ஏன்னா அது வந்து பிக்சர்ல அப்படியே இருக்கிறதுனால. இங்க மட்டும் பாதி மட்டும் பண்ணிக்கோங்க, பாதி பண்ண வேணாம். ஏன்னா அது வந்து அப்புறம் இந்த டெக்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், அதனாலதான் சொல்றேன். கரெக்டா எரேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அடுத்து இந்த சைடு இந்த பனானா கொடுத்துருந்தோம்ல, அதுல இருந்து இந்த சைடு கொஞ்சம் இருக்கும். இரேசர்ல இருக்கு. இரேசர் கொடுத்துடாதீங்க, அப்புறம் எல்லாத்தையுமே இரேசர் ஆயிடும். ஸ்கெட்ச்ல போயிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்து வருதா, அதை நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மட்டும் கலர் பண்ணிக்கோங்க. அது எக்ஸஸ் இப்படி பிளாக் கலர்ல வரும் தான், அதை நம்ம இரேஸ் கூட பண்ணிக்கலாம். இதோ அவ்வளவுதான். அப்புறம் இந்த ஷேடோ வந்து இப்ப நான் உருவாக்க போறேன். இதை வந்து கொஞ்சம் கரெக்டா கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த ஷேடோ பாக்குறீங்கல்ல, அது வந்து எப்படி கிரியேட் பண்ணான்னு பார்க்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர்லயே இந்த கிரே, கொஞ்சம் லைட்டஸ்ட் கிரே எடுத்துக்கோங்க. கிரே சூஸ் பண்ணிட்டு லைட்டஸ்ட் கிரே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, நீங்க எந்த ப்ரஷ் யூஸ் பண்றீங்களோ அந்த ப்ரஷ் மீடியம் சைஸா கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பனானா லேயர் இருக்குல்ல, பிளெண்டிங்க்கு வந்து நீங்க வந்து நியூ லேயர் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து காஷன் பிளர் பண்ணும் போது கரெக்டா இருக்கும், இல்லைன்னா இதுவும் பிளர் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன். நியூ லேயர் போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு நான் வந்து 30% வச்சிருக்கேன். நீங்க வந்து எவ்வளவு வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ற ப்ரஷ் செட் வந்து ப்ரோக்ரியேட்டோட ப்ரஷ் செட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் லாஸ்ட்ல காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கரெக்டா இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பனானா லைன் வருதுல்ல, அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு இந்த எடிட் கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடிட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டா வச்சுட்டு கீழேயும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இங்க கீழேயும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஹோல்ட் பண்ணீங்கன்னா கரெக்டான சைஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க திக்கா கூட பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து நான் முன்னாடி காமிச்ச பிக்சர் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக நான் திக்கா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டு இந்த காஷன் பிளரிங் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ ஃபுல்லாக கூட பண்ணிக்கலாம், இல்லைனா ஹாஃப்வே பண்ணிக்கலாம். நான் வந்து இவ்வளோ பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம பெயிண்டிங் முடிஞ்சுது. சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து அந்த ப்ரஷ் செட் ஆப் காமிக்கிறேன்னால காமிக்கிறேன். இதுதான் இந்த ப்ரஷஸ், ப்ரோக்ரியேட் ப்ரஷஸ்ல தான் நான் யூஸ் பண்றேன். இதுல வந்து ஃப்ரீ ப்ரஷஸ் கூட இருக்கு. இந்த ஃப்ரீ ப்ரஷஸ்ல இருந்து நான் எந்த ப்ரஷ் யூஸ் பண்றேன்னா, இவ்வளோ ப்ரஷஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு எந்த ப்ரஷ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ப்ரஷ் செட் தான் யூஸ் பண்றேன். இதில் தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேருந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். பாய்.